இலக்கிய சாம்ராட் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி 4. அந்த வேங்கை மரத்துக்கு பின்புறமாக நின்று ஏன்தான் ஒற்றறிய முனைந்தாளோ தியாகவல்லி. எறும்பு வேலிக்கு அப்பால் இருந்த அரண்மனை தெற்கு வாசல் சுவரோரமாக மறைந்து கவனித்த தானை தலைவன் காளிங்கன் இடுப்பில் இருந்து குருவாளை உருவி குறிபார்க்க தொடங்கிவிட்டான். அப்பொழுதும் ஒரு வேங்கைதானே வீழ்த்தலாம், அடுத்ததை வீழ்த்த பரவாயில்லை, ஒன்றை வீழ்த்த அதை கண்டு மற்றொன்று மருண்டு ஓடலாம் என்கின்ற தீர்மானத்துக்கு வருவதற்குள் தொலைந்தோம், உயிர் போகட்டும், இவன் மூலமாகவாவது திருமேனியின் மனம் மாற்றம் கண்டு வேங்கை மார்பிளை ஏற்க மாட்டாளா என்று தியாகவல்லி எண்ணி பார்ப்பதற்குள் தொலைவில் மரத்துக்கு பின்னால் ஏதோ நிழலை கண்டு தங்கள் தலைவனுக்கு தீங்கு செய்ய முனைகிறார்கள் என்று கருதி சீறி பாய்ந்து வந்த வேங்கைகள் சிலை போல் நின்றிருந்த தியாகவல்லியை கண்டு அவளை மோர்க்குப்பம் ஏற்கனவே அவர்களுக்கு பரிச்சயமானதனால் அருகில் சென்று அவள் மீது தாவி உருமுகின்றதை தவிர கூரிய நகங்களை பாய்ச்சி அவளை ரணப்படுத்தவில்லை. அவை அந்த வேங்கை ஓரத்தில் ஒன்றாக மோதியதால் மரத்தில் பொன்னிற பூக்கள் பொலபலவென்று உதிர்கின்றன. பின்னால் ஒரு நொடியில் அங்கு ஓடி வந்த வேங்கை மார்பன் நிலைமையை புரிந்து கொண்டு ராஜா என்று அந்த வானமே அதிரும்படி கத்துகின்றான். ராஜா அடங்கினால் ராணி அடங்கி விடுவாளே. குட்டியாய் இருந்த பொழுதே வைத்த பெயர்தான் ராஜா ராணி என்பது. தியாகவல்லியின் உடல் விரைப்பை கண்டு சொட்ட சொட்ட நனைந்து விட்டது. நல்ல வேளை காளிங்கன் குத்துவாளை அவள் மீது பாய்ச்சவில்லை. பாய்ச்சி இருந்தால் சூழ்நிலையை எரிப்பட்டு பாழ்நிலை உருவாகி இருக்கும். அருகில் ஓடி வந்த வேங்கை மார்பன் ராஜாவையும் ராணியையும் பிடித்து அவற்றின் கழுத்துக்களை இரு கரங்களிலும் வளைத்து கொண்டு அவற்றின் பாஷையில் அவனும் உரிமையும் முகத்தோடு முகத்தை உரசியும் அமைதி ராஜா அமைதி ராணி என்று கூறியதையும் மூத்தமிட்டும் எவ்வளவும் என்றும் அவள் சமாதானப்படுத்த பார்க்கின்றான். அரை நாழிகை போதுக்கு மேலாக அவன் வேங்கைகளின் கோபத்தோடு போராடுகின்றான். இந்த வேங்கை மார்பனுக்குத்தான் எத்தனை துணிச்சல்! வேங்கைகள்தாம் எவ்வாறு கட்டப்பட்டு அடங்குகின்றன எண்ணி பார்த்த காளிங்கனுக்கு குப்பென்று வியர்த்து கொட்டியது. வேங்கைகளின் உரிமைகளின் அடக்கம் தெரிகின்றது. அவற்றை மெல்ல தட்டி கொடுத்து கொண்டே தியாகவல்லி, நீ மெல்ல தைரியமாக திரும்பி பார்க்காமல் நடந்து செல், நான் சொன்னது போல செய் என்று உத்தரவிடுகின்றான் வேங்கை மார்பன். அவளும் அதன் உட்பொருளை உணர்ந்து திரும்பி பாராமல் மெல்ல பளிங்கு சிலை மாளிகையை நோக்கி நடக்கலானாள். வேங்கைகளை அணைத்த வேங்கை மார்பனும் நடக்க அவை தத்தம் நிலையை அடைந்து அவனை பின்தொடர்ந்தன. அவற்றை அடைத்து வைக்கும் அறைவாயில் வந்ததும் மீண்டும் உருமத் தொடங்கின. எங்களை மீண்டும் அடைத்துவிட வேண்டாம் என்று கெஞ்சின. அவற்றின் பாஷை அவனுக்கு புரிகிறது. இரண்டையும் தட்டி கொடுத்து போய் விளையாடுங்கள் என்று கை நீட்டி காட்ட ஏதோ சுதந்திர ஆனந்தம் பெற்றது போல ஓடிச் சென்று வனத்தை சுற்றத் தொடங்கின. இரவில் மட்டுமே கிடைக்கின்ற இந்த ஆனந்தம் பகல் பொழுதிலும் கிடைத்துவிடவே அவை ஒன்றோடு ஒன்று இடித்து கொண்டும் ஒன்றின் மீது ஒன்று பாய்ந்து கொண்டும் வலம் வர ஆரம்பித்தன. பளிங்கு மாளிகையின் வாசல் தூணில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் மல்கிய வண்ணம் சிலையனைய நின்றிருந்தாள் தியாகவல்லி. அருகில் வந்து நின்ற அந்த காணப்பேர் எனும் வேங்கை கோட்டையின் வேந்தன் வேங்கை மார்பன் சிதிலமாக இருந்த அந்த சிலையை கவனிக்கின்றான். அவள் எங்கோ வெறித்து நடந்ததை நினைத்து அவனை கண்ணீரால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறாள். தியாகவல்லி, நான் மட்டும் வராமல் இருந்தால் இந்நேரம் அவனது குரலை அந்த அமுத குரல் மறிக்கிறது. ஒன்றும் ஆகியிருக்காது. எனது வாசனை உங்களை விட உங்கள் வேங்கைகளுக்கு அதிகமாகவே அத்துப்படியாகி இருக்கிறது. ஆனால் உங்கள் வாசனைதான் திருமேனிக்கு அபிஷேகமாமல் போய்விட்டது. என் கண்ணீருக்கு காரணமே அதுதான். தியாகவல்லி, வியப்பு ஒரு தோளில் ஏற துடிப்பு மறு தோளை விட்டு இறங்குகிறது. அவனை நோக்கி அவள் சூன்யமாகச் சிரிக்கிறாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். வேங்கைகள் என்னை கொல்லாதா? அந்த சாவாவது உங்கள் திருமணத்துக்கு ஒரு நல்ல சகுனமாக இருக்காதா என்று எதிர்பார்த்தேன். இதிலும் நான் துரதிர்ஷ்டசாலிதான். விரக்தியான பெருமூச்சு நீண்டு நெளிந்து பறிகிறது. தியாகவல்லி, உன்னை நான் அறிவேன். என்ன செய்வது? இந்த பிறவியில் திருமேனிதான், அடுத்த பிறவியில் நீ என்று உங்கள் பேச்சில் தொக்கி நிற்பதை கண்டாவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சேலை முனைப்பு அவளது சேல் விழிகளுக்கு முத்தம் தருகின்றது. கண்ணீரை துடைத்து கொண்ட தியாகவல்லி தன் மனதை ஒருவாறு தேற்றிக்கொண்டு, போகட்டும் பிரபு, திருமேனி அழகாக இருக்கின்றாளா என்று புன்னகையை வலிய வரவழைத்து கொண்டு கேட்கிறாள். நெருப்பில் நின்று விடை கூற வேண்டிய வினா.
எச்சரிக்கையுடன் சொல்கிறான். உன்னைப் போலவே இருக்கிறாள். பொய் பொய் ஓ பொய். திருமேனி ஆவேசம் பூண்டு அலறிய பொய்க்கூத்து நினைவுக்கு வருகின்றது. அவன் தன்னை மறந்து, என்னை எல்லோருமே பொய்யாக்கி விடாதீர்கள், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றான். அவனது குரலின் தடுமாற்றம் அவளை உருமாற்றம் காணச் செய்துவிட்டது. அப்படியென்றால் திருமேனி உங்களை பொய்யாக்கினாளா? அவ்வாறு ஆனால் அவள்தான் பொய்யானவள். எனது அத்தானுடைய பரிசுத்தமான காதலை உணராதவள். நான் சத்தியமாக அப்படி நினைக்க மாட்டேன். என்னைப் போல இருக்கிறாள் என்று என்னை திருப்திப்படுத்த வேண்டி நீங்கள் கூறியதால் நான் இவ்வாறு பொய் என்று கூற வேறு நேர்ந்தது. பிரபோ, மீண்டும் சத்தியம் கொண்டு கூறுவேன், உங்கள் வாழ்வே எனது மகிழ்ச்சி. தயவு செய்து என்னிடம் நடந்ததை சொல்லுங்கள். நான் அடுத்த பிறவியில் உங்கள் காதலி, மனைவி. இந்த பிறவியில் நான் உங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால்தானே அடுத்த பிறவியில் இந்த பாக்கியம் நிறைவேறும். திருமேனி எதற்காக என் மீது சந்தேகப்பட்டாள்? யாரோ ஒற்றன் சென்று உளறியதாக நீங்கள் அமைச்சரிடம் சொன்னதை நான் நம்ப மாட்டேன். மீண்டும் வேண்டுகின்றேன். நடந்தது என்ன? எவரிடமும் சொல்லக்கூடாது என்று நாவில் அமர்ந்த உறுதி தியாகவல்லி பறந்தென்ற இதயத்துக்குள் புகுந்து விட்டது. உங்கள் பாதங்கள் மேல் சத்தியம் செய்கின்றேன், என்னை நம்புங்கள் பிரபு. என்ன நடந்தது? அவளது கண்ணீர் துளிகள் அவனது கண்ணில் வெடித்து வழிகின்றன. நெருப்பு கட்டியாய் இருந்த வேங்கை மார்பு பனிக்கட்டியாய் கரைய நடந்ததே நடந்தவாறு நாவிலிருந்து குதித்து வந்துவிட்டது. புலியனைய நெஞ்சு புழுவாக துடித்தது. தியாகவல்லி திகைத்து போனாள். விதிதான் முதலை ரூபத்தில் வந்தது. நீங்களாவது பொறுமையாக திரும்பி வந்து என்னை அழைத்து சென்று நிரூபித்திருக்கலாம். சப்தம் செய்யா திரும்புவதா? சிந்தனையில் அவளது சொற்கள் சிறப்புமிக்க பணுவலை புடைத்து ஆரம்பித்தன. ஆத்திரப்பட்டு விட்டோம், அவசரப்பட்டு விட்டோம் தியாகவல்லி. ஏதோ விதி நாடகம் நடத்திவிட்டது. மதியால் இதை எவ்வாறு வெல்வது? ஏதேனும் ஒரு நல்ல கருத்தை சொல்லு தியாகவல்லி. உன்னை பரிபூர்ணமாக நம்புகின்றேன். ஏனென்றால் நீ எனது அடுத்த பிறவியின் மனைவி. அற்பமாக மகிழ்ந்து கொள்ளுகிறாள் தியாகவல்லி. சுருக்கென்று குத்துவது போல் ஒரு கேள்வி கேட்டுகின்றாள். மது அருந்துகின்ற பொழுது என்னை அபிப்பிராயம் கேட்டு அருந்தினீர்கள். ஓ தியாகவல்லி, ஏற்கனவே ரணமான நெஞ்சு, மேலும் அதை கிண்டாதே. நான் ஒரு கருத்தை சொன்னால் மது அருந்துவதை விட்டுவிடுவீர்களா? விடக்கூடியது. ஆனால் இவையாது கவனிக்கின்றாள் தியாகவல்லி. இரு விழிகளுக்குள்ளும் அவளை சிறை வைத்து சிரிக்கின்றாள். பிரபோ, திருமேனியை சிலை வெடிப்பதை நான் ஆதரிக்கின்றேன். அதே சிலைக்கு ஒரு முகூர்த்த நாள் குறித்து பிரகடனம் செய்து பகிரங்கப்படுத்தி மாலையிடுங்கள். வரலாற்றில் இது ஒரு புதுமை நிகழ்ச்சியாக இருக்கட்டும். உங்களையோ அல்லது எவரையோ மணப்பதில்லை என்று திருமேனி செய்த சத்தியம் தளரும். தளர மறுத்தால் உத்திரப்பெருவெழுதி பாண்டியன் தளரச் செய்வார். வேறு வழி மானம் பறிபோகும் விஷயமல்லவா? வேங்கை மார்பனின் நெஞ்சுக்குள் ஒரு புதிய உற்சாகம். பூக்காமல் காய்த்து, இது என்ன ஒரு புதிய மார்க்கம் என்றும் கனிகின்றது. மெச்சுகின்றேன் உன் கருத்தை தியாகவல்லி. மது அருந்த மாட்டீர்களே? நீ உயிரோடு இருக்கும் வரை அருந்த மாட்டேன். அதன் அர்த்தம் புரிந்து அந்த பூஞ்சை நெஞ்சு பூரிக்கின்றது. அதாவது காதல் தோல்வியால் நீ மாண்டுவிட முயற்சி செய்யக்கூடாது என்று பொருள். அவளுள் பொன்னாய் மின்னுகின்றது அந்த நினைவு. அவள் கண்களில் கொற்கை முத்துக்கள். அதுவரை மிக தொலைவில் நின்று கவனித்து வந்த தியாகவல்லியின் அண்ணனும் சேனாதிபதியான காளிங்கனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் ஏதோ தங்கையை வேங்கை மார்பன் சொல் கொண்டு மாற்றுகின்றான் என்பது மட்டும் அவனுடைய நெஞ்சு கருவி கொள்ளுகிறது. அப்பொழுது துணை சேனாதிபதி தென்னவன் அவசரமாக செல்வதைக் கண்டு அந்த இடத்தை விட்டு நகன்றார். இரும்பு வேலிக்கு அப்புறமாக வந்து நின்று தென்னவன் வேளான் தனது மன்னனை வணங்கி அமைச்சர் காத்து கொண்டிருப்பதாக செய்தியை அறிவித்தான். வேங்கைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றவே, பரிச்சயமில்லாமல் உள்ளே நுழைய முடியுமா? வேங்கைகளை கவனிக்கின்றான் வேங்கை மார்பன். அவை ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கின்றன. அவற்றின் போக்கில் குறுக்கே போக நினைக்காமல் இரும்பு வேலி காவலர்களை எச்சரித்துவிட்டு அரண்மனைக்குள் நுழைகின்றான். அரண்மனையின் விசாலமான கூடத்தில் வேங்கை மார்பன் பிரவேசிக்கின்றான். அமைச்சர் குருமலை கிழார் எழுந்து நிற்கிறார். ஒற்றன் பசுபதி ஓடி வந்து நெடுங்காட்டமாக விழுந்து பணிகின்றான். மன்னர் பெருமை, நம் பாண்டிய குலம் தழைக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். எனவே நான் உங்கள் கருத்துக்கு ஒத்துழைப்பது எந்த விதத்திலும் துரோகமாகாது. நமது மெயின்கொடியின் மீது சத்தியம். ஒற்றன் பசுபதி ஒப்புக்கொண்டான் என்பதை அறிந்து நிறைவு கண்டான் வேங்கை மார்பன்.
அமைச்சர் குருமலை கிழார் நாவாடினார். மன்னவா, உங்கள் ஏற்பாட்டில் ஒரு சிறு திருத்தம். பசுபதிதான் சொன்னான், சிற்பிகளை இங்கே அழைத்து வருவதை விட அங்கே வார்ப்படம் செய்ய சொல்லி எடுத்து வரச் சொன்னால் இங்கே பொன்னை உருக்கி வார்த்தும் ஒரு வாரத்தில் திருத்தம் செய்து விடலாம். மேலும் சிற்பிக்கு ஐயம் ஏற்படுகின்ற பொழுது அரசகுமாரியை அடிக்கடி சந்திக்க முடியும் அல்லவா? உருவமும் தத்ரூபமாக அப்பொழுதுதான் அமையும். இது ரகசியமாக நடைபெற வேண்டுமே. நிச்சயமாக நடைபெறும். நமது தானை தலைவர் காளிங்கனையே மாறு வேடத்தில் துணையாக அனுப்பி வைக்கப் போகிறேன். காளிங்கனையா? வேண்டவே வேண்டாம். இந்த காணப்பேரையிலே வேங்கைவன நாடு என்று புது பெயர் கொடுத்த மாவீர தானை தலைவன் அவன். எனக்கு உறவு என்று பெயர் சொல்ல அவன் ஒருவன்தான் இருக்கின்றான். அவனுக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. துணை தளபதி தென்னவன் வேளானை அனுப்பி வைக்கலாம். கொஞ்ச நேரம் மூக்கில் தன் ஆள்காட்டி விரலை உரசிய வேங்கை மார்மன் என்ன நினைத்தானோ, ஒற்றன் பசுபதியை நோக்கி, உனது இளவரசி திருமேனியிடம் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது சொல்ல மறுக்காதே. அதாவது உன் நினைவாக மனம் பேதலிப்பு கண்ட வேங்கை மார்மன் மது அருந்தி சாகின்றான் என்று சொல்ல மறுக்காதே என்று கூறுகிற பொழுது தொண்டை அடைப்பட்டது. அதுவரை ஒரு மருங்கேன் என்று கவனித்து வந்த சேனாதிபதி காளிங்கன் அதுதான் சமயம் என்று உள்ளே நுழைய மறுமுனையில் இருந்த தியாகவல்லி பதறிப்போனாள். அண்ணன் ஒன்று கிடக்க ஒன்றை கருவாக்கிவிடக்கூடாதே என்று அஞ்சி அவளும் அவசரமாக உள்ளே பிரவேசித்தாள். தென்னவன் வேளான் சொல்வதை காட்டிலும் நான் சொல்வதுதான் சாலச் சிறந்தது. சேனாதிபதி காளிங்கனுடைய எதிர்பாராத நுழைவைக் கண்டு பலரும் பலவித கோணங்களில் பார்த்தனர். மன்னர் பிராணி அனுமதியின்றி நுழைந்தாலும் ஒரு அவசரத்தை முன்னிட்டுத்தான் நுழைந்தேன். அதற்கு உறவு உரிமை ஒரு காரணமாகும். ஒரு பக்கமாக ஒசிந்து நின்ற ஒன்தொடியாள் தியாகவல்லி தன் அண்ணனின் அரசியல் நாடகத்தை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். என்ன அவசரத்தை முன்னிட்டு வந்தாய் காளிங்கா என்றான் வேங்கை மார்பன். மன்னர் பிரானை, நான் உங்கள் படைகளுக்கு வேறானவன். மாமன் மகன் என்கின்ற உறவுக்கு வேறானவனை விட்டுவிடக்கூடாதல்லவா? மது அருந்துவது நியாயமா? அப்படி ஒரு நிலை வர காரணம் இதை அறிய அவசியமானதால் அவசரமாக உள்ளே நுழைகிற போது நடந்ததை ஓரளவு ஊறிக்க முடிந்தது என்னால். எனவே நான் மதுரையை நோக்கி சென்று ஆவண செய்வது என்று தீர்மானித்திருக்கிறேன். அந்த புயலின் வருகையை வசந்த வருகையாக்கியாள் தியாகவல்லி. அண்ணன் சொல்வதுதான் சரியானது. வார்ப்படம் ஒழுங்காக சூளையிட்டு நமக்கு வந்து சேர வேண்டுமல்லவா? ஏதேனும் விசகாக நிகழுமானால் மன்னருடைய மனம் நோய் கண்டு மதுவை மீண்டும் அருந்த தேடிவிடக்கூடாது. அப்படியென்றால் இனி மது அருந்துவதில்லை என்று சத்தியம் செய்து விட்டாரா? காளிங்கன் இந்த கேள்வியைக் கண்டு வேங்கை மார்பனின் விழிகளில் தியாகவல்லி விகசிக்கின்றாள். தியாகவல்லியின் நாவு தந்திவாத்தியமாக ஒலிக்கின்றது. சத்தியம் செய்தது போலத்தான் நான் தியாகவல்லி ஆயிற்றே. அதற்காக அவர் செய்த தியாகம். என்னதான் அவள் திடமாக இந்த வார்த்தைகளை உதிர்த்தாலும் அவற்றில் ஏமாற்ற ஒலியலை மோதியதை கண்ட காளிங்கன் நிலை தடுமாறி ஏற்கனவே நெஞ்சுக்குள் மூண்டிருந்த கனலை கிளறி விட்டு கொண்டான். அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பளித்ததற்காக மழிகின்றேன் தங்கையே. இன்னொன்றுக்காகவும் நீங்கள் மகிழ வேண்டுமன்னா, அது நானும் உங்களுடன் மதுரைக்கு வருவது. தியாகவல்லி இப்படி கூறி நிறுத்திய அந்த கணம், நீயா காளிங்கன்? நீ ஏன் வேங்கை மார்பன்? நீ எதற்காக அமைச்சர்? தியாகவல்லியின் செவ்விதழ்களில் ஒரு புதிய புன்னகை ராஜதந்திரத்தை மின்னச் செய்கின்றது. அவள் சொன்னாள், நமது மன்னரின் பெருமதிப்பை மேலும் பெறுவதற்காக என்று கூறியவள் ஒற்றனை நோக்கி, நீ போகலாம், பயணமாகின்ற பொழுது உடன் கலந்து கொள்ளலாம். ஆனாலும் உதவ ஒப்புக்கொண்ட உனது விசுவாசத்துக்கு என் சார்பில் நன்றி கூறுகிறேன் என்றாள். ஒற்றன் பசுபதியும் பணிந்து விடைபெற்றுகிறான். அதுவரை அடக்கியிருந்த வேங்கையின் நாவு இப்பொழுது அசைகிறது. காளிங்கன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. நீ சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது தியாகவல்லி? சிலைக்கான வார்ப்படத்தை எடுத்து வருவதற்கு மாறாக அந்த சிலா ரூபியையே அழைத்து வர முயலலாம் அல்லவா? அண்ணன் காளிங்கனின் போக்கை மிக நன்கு கூர்ந்து கவனித்து பரிசீலித்து அரசியல் நாடகமாடும் தியாகவல்லியை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? தியாகவல்லி சற்று விளக்கமாக சொல்லி தெளிவை உண்டு பண்ணி தீர்மானத்துக்கு வரச் செய்யலாமே என்றார் குருமலை கிழார். அமைச்சர் பிரானே, அண்ணன் மாறுவேடத்தில் சென்று தலைமறைவாக இருந்து செயல்படுவதை விட நான் ஒரு ஆலோசனையை முன்னிட்டே இப்படி செய்ய ஒத்துக்கொண்டேன். நானும் அண்ணனும் ஏதோ ஒரு ராஜதந்திர அடிப்படையில் கீழ் மதுரை அரண்மனைக்குள்ளே நுழைந்துவிட வேண்டும்.
நுழைந்து வார்ப்பட வேலையை அண்ணன் கவனிப்பதோடு போர்ப்படை ரகசியங்களையும் அறியலாம். நானோ நீ வேங்கை மார்பனின் நாவு அவசரத்தில் துடிக்கின்றது. தியாகவல்லி நகைக்கின்றாள். நான் இளவரசி திருமேனியின் நெஞ்சை அசைத்து பார்ப்பேன், இதயத்தை உலுக்கி பார்ப்பேன். எனது காணப்பேர் காவலரின் காதலை கவிதையாக்கிச் சொல்லுவேன். வேங்கையின் வீரத்தை பரணியாக்கி பாடுவேன். அவரது மார்பில் துடித்து கொண்டிருக்கும் துடிப்புகளை ஓவியமாக்கி ஒப்படைப்பேன். திருமேனியை திருத்துவேன், திருப்திப்படச் செய்வேன், திருமணத்துக்கு சம்மதிக்கச் செய்வேன். இதுவே மன்னருக்கு இந்த பிறவியில் நான் செய்யும் மரியாதைக்குரிய கடமை. அவளது நெஞ்சின் நீர் பிரவாகம் எடுத்தாலும் நிதானத்தால் அதனை கண்களில் மடை திறவாது காத்து கொண்டாள். நல்ல சிந்தனை. பெரிதாக பாராட்டினார் குருமலை கிழார். ஓ தியாகவல்லி! உள்ளூர மகிழ்ந்து போகிறான் வேங்கை மார்பன். தங்காய், நீ எது குறித்தோ என்னோடு சதிராடுகின்றாய் என்று குமரிக்கொண்டான் காளிங்கன். அரண்மனைக்குள் நுழைவது அவ்வளவு சாத்தியமா? சொந்த பெயரில் நுழைவது நல்லதா? இதற்கான திட்டம் என்றான் வேங்கை மார்பன். அதை என்னிடமே நம்பி விடக்கூடாதா என்றாள் தியாகவல்லி. உன்னை நம்பாவிட்டால் வேறு யாரை நான் நம்பப் போகின்றேன் தியாகவல்லி? ஆனால் காளிங்கன் எதற்காக அரண்மனைக்குள் நுழைய ரகசியம் அறிய வேண்டும்? ஒரு கால் நாளை திசை திருப்பம் கண்டு யுத்தம் முழுமையானால் காளிங்கன் அதிர்ந்து போனான். அவளையே வேறு விதமாக பிரதிபலிக்கச் செய்கின்றாள் தங்கை. வேங்கை மார்பனோ நீ ஒரு ராஜதந்திரியாக இருந்திருக்க வேண்டியவள் என்றான். காளிங்கன் சந்தர்ப்பம் நோக்கி குறுக்கிட்டான். அதனால்தான் மாமன் மகனாகிய நீங்கள் இவளுக்கு ஒரு ராஜதந்திரியான மாப்பிளையை தேடுகிறீர்கள் போலும். சுருக்கென்று உரைத்தது வேங்கை மார்பனுக்கு. ஆம் காளிங்கா, என்னிலும் சிறந்த ராஜதந்திரியை தேடுகின்றேன் சமாளிக்கின்றான் காளிங்கன். அப்படியானால் முதலாக மகிழ்பவன் நான் தான். பின் வேறு யாராக இருக்க முடியுமண்ணா என்று அமைதிப்படுத்தினாள் தியாகவல்லி. இனி தியாகவல்லி தன்னுடன் வருவதை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று எரிச்சல் உறுகிறான் காளிங்கன். நாளைய காலையில் புறப்பாடு என்று தீர்மானமானது. ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஆதவன் பொன் சிறகை விரிக்கின்ற பொழுது பயணம் வேங்கை மார்பனின் வாழ்த்துடன் புறப்பட்டது. ரதத்தில் காளிங்கன், தியாகவல்லி, ரத சாரதி, பசுபதி, உடன் 5 வீரர்கள், புரவிகள். இவள் தன்னுடன் வரவேண்டும் நெஞ்சு இன்னமும் கருவிக்கொண்டு கனலை கக்கிய பொழுதும் அப்போதைக்கு அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். ஆனால் தியாகவல்லியின் நினைவிலோ வேங்கை மார்பன் தான் நீந்திக் கொண்டிருக்கிறான். உடன் வருகின்ற 5 வீரர்களும் கை தேர்ந்த ஒற்றர்கள். அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தன் சொல்லுக்கு மீறி இயங்கக்கூடாது. எதுவானாலும் தன்னை கலக்காமல் செயல்படக்கூடாது என்கின்ற ஆணித்தரமான கட்டளையை அவள் இரகசியமாக பெற்றிருந்தாள். நேற்று இரவு திருமேனியை வசப்படுத்த வந்த நீயே முயன்று வருது என் நெஞ்சை ரணமாக்குகின்றது தியாகவல்லி. திருமேனிதான் சமைக்கின்றேன், உனக்கு கோயிலே எடுப்பேன். அப்படியென்றால் நான் கோவிலுக்கு உரியவள்தானா? எனக்கும் ஆசாபாசங்கள் இல்லையா? உன்னுடைய போக்கு இதைத்தானே நிரூபிக்கிறது தியாகவல்லி. திருமேனியிடம் நீ என்னை பற்றி என்ன சொல்லப் போகிறாய்? சென்ற பிறகு சிந்திக்க வேண்டிய கற்பனாஞ்சலி அது. உனது வருகையை நான் ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். அப்படியானால் திருமேனி வருகையை எதிர்பார்க்கவில்லையா? நீ வந்தாலே அவள் வந்த மாதிரி தானே என்று கூறினேன். தனிமையில் பேசிக்கொண்ட சொல் முத்துக்கள், சில சிதறல்கள் இவை. அவர்கள் மதுரை எல்லையை அடைகின்ற பொழுது இருள் அறைக்கி தன் கரிய பெரிய கூந்தலை விரிக்கத் தொடங்கிவிட்டதால் நிலை தேய்ந்து விட்ட நிமிர்த் தாண்டவமாடினாள். மதுரை எல்லையில் இருந்த அதே வழிப்போக்கர் சத்திரத்தில் இரவை கழிக்க தங்கினர். உணவின் பொருட்டு பசுபதியை அனுப்பி வைத்தனர். காளிங்கனோ அந்த கிராமத்தை கவனிக்கச் சென்றான். தனவந்தர்கள் பொருட்டு ஒதுக்கி வைத்திருந்த அந்த அழகிய தனியறையில் தியாகவல்லி தனித்து அமர்ந்து பாண்டிய அரண்மனைக்குள் எப்படி நுழைவது என்று குறித்து ஆலோசித்து கொண்டிருந்தாள். ஒற்றை விளக்கு பெரிதாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. வெளியில் சென்ற காளிங்கன் சத்திரத்தை அடைந்து வெளிப்புறமாக நின்று கரிய வானத்தை அண்ணாந்து நோக்குகின்றான். அவனது சிந்தனைக்குரிய தர்ம நியாயங்களை குறை சொல்ல முடியாது என்பது போல நட்சத்திரங்கள் சிரிக்கின்றன. தங்கையை அரியணையில் அமர்த்தி அழகு பார்க்க ஆசைப்பட்டான் அவன். அது முடியவில்லை. ஏன் பழி வாங்கி நாமே அமரக்கூடாது? கேள்விக்குறி இன்னும் பல படிகள் நீண்டு சிந்தித்தது. திருமேனியை அரசியாக்கும் என்று அவளுடனேயே காணப்பெயர் அரியணையில் அமர்ந்து வேங்கை மார்பனை வீழ்த்திவிட்டால்
ஆசைக்கும் ஒரு அளவு உண்டா காளிங்கா என்று மேலும் சிரிக்கின்றன நட்சத்திரங்கள். சத்திரத்துக்குள் நுழைந்து அறைக்குள் பிரவேசிக்கின்றான் அவன். தங்கையை கிழக்கு மேற்காக கிழிக்க வேண்டும். ஆத்திரம் பொங்க அறைக்குள் நின்று கவனிக்கின்றான். அமர்ந்திருந்த தியாகவல்லி மெல்ல கண்மலர்த்தி கவனிக்கிறாள். என்ன அண்ணா, அங்கேயே நின்று யோசிக்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள். அவன் உள்ளே வந்ததும் ஆத்திரமாக கவனிக்கிறான். கண்களில் ஜுவாலை. ஆத்திரப்பட வேண்டாம், உங்களுக்கு துணை புரியத்தான் உங்களோடு வந்து தொலைத்தேன். இது புரியவில்லையா? புரியவில்லை என்பது போல் தலையசைக்கின்றான் காளிங்கன். விளக்கின் ஒளியில் பூதாகரமாக நீண்ட அவனது நிழல் பயங்கரமாக அசைகிறது. அண்ணா, சில சமயங்களில் உருவத்தை விட நிழல் பெரிதாக இருக்கும் தெரியுமா? தெரியாவிட்டால் உங்கள் நிழலை பாருங்கள். இதுபோல உங்கள் சிந்தனையை விட என் சிந்தனை பெரிதாக இருக்கலாம் அல்லவா? காளிங்கனின் கண்களில் விழிப்பு நிலை தடம் புரண்டு கவனிக்கிறது. இப்படி பாண்டிய அரண்மனைக்குள் நுழைந்து விழிக்கக்கூடாது என்றுதான் நானும் பின்தொடர்ந்தேன். என் எழில் காணப்பேரியில் அரியணையை அலங்கரிக்கப் போவதில்லை. அது திருமேனி கனவு காண்கிறது. அந்த கனவை கலைக்க நீங்கள் ஆவேசப்பட்டு சதி நடத்த மூழ்கிவிட்டீர்கள். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, புறப்பட்டும் விட்டீர்கள். இந்த உங்கள் கனவை நனவாக்க நான் ஏன் முயலக்கூடாது? நான் அங்கிருந்து என்ன செய்யப் போகிறேன்? ஏக்கத்தால் தற்கொலை செய்து கொள்ள நேரிடலாம். அதைவிட உங்களுடன் வந்து உங்களுக்கு உடந்தையாக இருந்து இயல்கின்ற போது திருமேனியின் இதயத்தில் உங்களை குந்த வைக்க முயலலாம் அல்லவா? எனக்கு சேர வேண்டிய இதயத்தை பறித்து கொண்ட திருமேனியிடம் கொடுக்க நான் என்ன பைத்தியக்காரியா? காளிங்கன் ஒரு கணம் கற்சிலையாகி மறுகணம் உயிர் சிலையானான். அப்படியானால் சிற்பி ஏன், வார்ப்பட சிலை ஏன் என்றான் காளிங்கன். நம்மை நம்புவதற்கு இது ஒரு ஆயுதம். ஒரு கால் நீங்கள் மதுரையிலேயே தங்க நேர்ந்தால் நான் போய் கூறும் சமாதானத்தில் நம்பிக்கை ஏற்பட வேண்டுமல்லவா? மேலும் இந்த சிலைக்கு ஒரு முகூர்த்த நாள் குறிப்பிட்டு பலருக்கும் பகிரங்கமாக அறிவித்து மாலையிட்டு பாண்டிய மாமன்னரை அவமதிக்கச் சொல்லி அபிப்பிராயம் வழங்கியிருக்கிறேன். அவரும் ஏற்றுக்கொண்டார். இதன் மறு விளைவு யுத்தம். புரிகிறதா அண்ணா? நிஜமாகவே இவள் ஒரு மகாராஜதந்திரியே என்று வேங்கை மார்பன் வியந்தது போல காளிங்கனும் மலைத்து போய் நின்றான். அது சரி, அரண்மனைக்குள் எப்படி நுழைவது? பொழுது புலரட்டும், என் சிந்தனையும் கூடவே புலரும். தியாகவல்லி தன்னையே ஒரு கணம் எண்ணி பார்த்து தர்ம நியாயங்கள் எவ்வாறு தராசு தட்டில் அமரப்போகின்றன என்று நினைத்து பார்த்து தனக்குள் மெலிதாக முதலில் சிரித்து கொண்டு இப்பொழுது கனமாகவே கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.